ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொலாப்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோன்னா தக்காளி குருமா. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப கேப் விட்டாச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால சரி என்ன பண்ணுறது, சும்மாவே இருக்குமே வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்ன பார்க்கலான்னா, ஒரு கப்பு தேங்காய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு அன்னாச்சி பூ, ஏலக்காய், அதுக்கப்புறம் லவங்கம், கல்பாசி, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ நாள் கழித்து வீடியோ போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம இருப்பீங்க, இல்லை கமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது, தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதனால் சரி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துனதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். அதுவும் நான் ரொம்பலாம் எடுத்துக்கல, கொஞ்சமாக தான் புதினா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் என்ன செய்யறது, என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அதுவும் என் பொண்ணுக்கெலாம் குருமான்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. நான் சும்மா சால்னான்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் என்னோட பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் திரியிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கணும். இந்த மசாலா அது கூட நம்ம உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம அதில் சேர்க்கவே இல்லைல்ல மசாலாவில், அதனால் இப்போ சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு போடணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டு மீடியமான தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கிடலாம். இப்போ எண்ணெய் திரி வந்துச்சு, விசில் போட்டாச்சு. விசில் போட்டதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அந்த இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.